கட்டாயம் சாமி வருவார் அப்படிதான் நினைச்சீங்க. அந்த நம்பிக்கை தான் உங்களை உட்கார வச்சது. அது மாதிரி அந்த நம்பிக்கை நம்மளோட லைஃப்ல எல்லாத்துலயும் இருக்கணும். அதுக்கப்புறம் தான் ஜாதகம் எல்லாம். நீங்க ஜாதகத்தெல்லாம் பார்த்துட்டு மனம் குழம்ப தேவையில்லை. நீங்க நம்பிக்கை வச்சீங்கன்னா கட்டாயம் கடவுள் உங்களுக்கு நல்ல ப்ரொடெக்ஷன் கொடுப்பார். ஜாதகத்தெல்லாம் ஹிருதயத்தோட இறுக்கி பிடிச்சிக்குங்க. இல்லைன்னா நீங்க கும்பிடுற சாமிக்கு கிட்ட வச்சுடுங்க. அதை தொட்டு டெய்லி கும்பிடுங்க. அப்ப நீங்க உங்களோட கடமைகள் செய்யுங்க. அங்கதான் கடவுள் உங்களுக்கு காட்சி கொடுக்குறாரு. இப்போ 24 hours நம்ம வாழ்க்கை நல்லா இல்லை, அப்படி இருக்கு இப்படி இருக்கு, என்னோட காலம் சரியில்லை, வீடு சரியில்லை, நிலம் சரியில்லை, நாடு சரியில்லை, வீடு சரியில்லை சொல்லிட்டு இருந்தாலும் ஒன்றும் நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்க போறது இல்லை. யாரும் நம்மளை வந்துட்டு காப்பாற்ற போறது இல்லை. யாரு வரும் நம்மளை காப்பாற்றுறதுக்கு சொல்லுங்க. நமக்கு ஒரு கஷ்டம்னா நம்ம தான் அதுலேருந்து வெளியில வரணும். அதுக்கு தான் சாமி சொல்றேன், நம்பிக்கை வச்சுட்டு தைரியத்தோட நம்ம வாழணும். தைரியம்னா குரு. நம்பிக்கை உங்களுக்கு இருக்கணும். உங்க லைஃப்ல நீங்க நம்பிக்கையோட இருக்கணும். அப்புறம் தைரியம்னா குரு. குருவோட வாழணும். குரு என்ன நினைக்கிறாரோ, என்ன சொல்றாரோ, என்ன செய்கிறாரோ அதுல ரொம்ப இறுக்கி பிடிச்சுக்கணும். அதுக்குதான் குருவை பார்க்க போறீங்க. குரு உங்களுக்கு நல்ல சிந்தனையை கொடுக்கிறார், நல்ல வேதங்கள் சொல்லி கொடுக்கிறார், நல்ல செய்கைகள் எப்படி செய்யணும்னு சொல்லி கொடுக்கிறார், எல்லாம் சொல்லி கொடுக்கணும். இப்போதான் முன்னாடி நதிக்கு சண்டையில பெரிய ஒரு மாஸ் பிரேயர் நடந்தது. நீங்களும் வந்திருப்பீங்க போல தெரியாது. சாமி ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னது. சுவாமி இப்படி ஒரு மாஸ் பிரேயர் நம்ம வைக்கலாம். அந்த ஒரே ஒரு வார்த்தையில அந்த மாஸ் பிரேயர் எவ்வளவு மங்களமாக இருந்தது. அதான் குருவின் மொழி, திருவாய் மொழி. அந்த ஒரே ஒரு வார்த்தை தான் ப்ரீ பிளான் இல்லை. இப்போ சுவாமி லண்டனுக்கு வரும்போது இப்படி ஈஸ்டர் வரப்போகுது, ஈஸ்டர் சண்டேல பெரிய ஒரு பப்ளிக் ப்ரோக்ராம் வைக்க போறோம்னு பிளான் பண்ணவே இல்லையே. சடன்லி பிளானிங் 2 days before பிளான் பண்ணியிருக்கேன். அந்த சடன்லி பிளான் பண்ண ப்ரோக்ராம் எவ்வளவு விசேஷமா இருந்தது பாத்தீங்களா? வந்திருந்தீங்க தானே மக்கள்? ஈஸ்டர் சண்டே எத்தனை மக்கள் வந்தாங்க தான் சாமி சொன்னேன். அந்த ஒரு வார்த்தை எத்தனை மக்களுக்கு ஆறுதல் கொடுத்துருக்கு. அதான் ஒரு வார்த்தை சொன்னா போதும். போயிட்டு வா, நான் பாத்துக்கிறேன்னு சொன்னா போதும். அதுல இறுக்கி பிடிச்சிடணும். குரு என்னோட ஜாதகத்தை சொல்லலையேன்னு சொல்லி நினைக்க கூடாது. குரு என்னோட இப்போ இருக்கிற கண்டிஷன் சொல்லலையே, என்னோட பூர்வ காலத்தை பத்தி சொல்லலையே, இப்ப நடக்கிறது சொல்லலையே, வருங்காலத்தை பத்தி சொல்றேன்னு சொல்லிட்டு நம்ம கவலைப்படக்கூடாது. குருவே சரணம், குருவே நாமம், குருவே சேவை. அப்படி இருந்தா போதும். அது இந்த குருன்னு இல்லை, எந்த ஒரு குருவை நீங்க மானசீகமா விரும்பி அந்த குருவோட இருக்கிறீங்களோ அந்த குருவோட வாயால பேசி பழகிறதுல முக்கியம் இல்லை, மனசால நினைச்சு பழகிறது முக்கியம். ஆத்ம சம்பர்க்கத்தோட சம்பாதம் பண்ணிட்டு இருக்கணும். அந்த அளவுக்கு நம்ம ஸ்மரணையில வரணும், மேல வரணும். அந்த ஸ்மரணையில இருந்து குருவோட தரிசனம் நமக்கு கிடைச்சு கொண்டே இருக்கும். பிரசன்ஸ் தெரியும், ஹோமினி பிரசன்ஸ். சாநித்தியம் உங்களோட தானே இருக்கணும். இப்போ சுவாமி இப்போ கிருஷ்ணாபுரத்தில் இருக்கிறோம், இல்லாட்டி லண்டன்ல இருக்கிறோம், அமெரிக்காவில் இருக்கிறோம், நாளைக்கு கனடாவுக்கு போக போறோம். அங்கெல்லாம் போகும்போதும் எங்களுடைய சாநித்தியம் உங்களோட இருக்கணும்னா உங்களுக்கு ஸ்மரணை இருக்கணும். உங்களுக்கு ஸ்மரணை இருக்கணும். இப்போ உங்களோட குழந்தை உங்களோட இருக்கிறோம், நீங்க டெய்லி பாக்குறீங்க. உடனே அந்த குழந்தைக்கு அமெரிக்காவில் போயிட்டு ஒரு எக்ஸாம் எழுத வேண்டியிருக்கு, இல்லைன்னா படிக்க வேண்டியிருக்கு வச்சுக்குவோம். அந்த குழந்தை போயிட்டு எக்ஸாம் பண்ணிட்டு வரும். அது வரைக்கும் நீங்க அந்த குழந்தைய எப்படி பாக்குறீங்க? மானசீகமா பாக்குறீங்க. மானசீகமா அந்த குழந்தைக்காக நீங்க சங்கல்பம் எடுத்து சேவை செய்யறீங்க. அதுபோல மனஸ்மரணா அது நமக்கு இருந்தா போதும். அந்த ஸ்மரணையிலிருந்து நம்மளுக்கு எங்கெல்லாம் இருக்கிறீங்களோ அங்கெல்லாம் பகவானோட பிரசன்ஸ் தெரியும். அதான் மக்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ். நாங்க இப்ப கையால உங்களுக்கு ஏதோ ஒன்று பொருள் கொடுக்கறதுல முக்கியம் இல்லை. நீங்க மனசால சங்கல்பம் எடுத்து சம்பாதிக்கணும். அதுதான் பெர்மனண்டா இருக்கும். மற்றதெல்லாம் டெம்பரவரி. பெர்மனண்டா உங்களுக்கு ஹாப்பினஸ் கிடைக்கணும். அதுக்கு ரிலேஷன்ஷிப் ரொம்ப சம்பாதத்தோட இருக்கணும். சம்சாரத்தோட இருக்கிறது முக்கியம் இல்லை. சம்சாரம்னா உலகம், சம்பாதம்னா உள்ளம். உலகத்தோட நீங்க எங்களை வச்சு வணங்குறதை விட உள்ளத்தோட வச்சு வணங்குறது விசேஷம். உள்ளத்தோட வச்சு வணங்குவதற்கு வசதிகள் ஒன்றும் தேவையில்லை. அந்த வசதி எப்பவுமே உங்கள்கிட்ட இருக்கு. அந்த வசதியில வச்சு வணங்கினா போதும். இன்னைக்கு சுவாமி இங்க வந்திருந்ததுக்கு காரணம் உள்ளத்தோட வச்சு வணங்கினபடியே தான் வந்திருக்கு. அந்த உள்ளத்தோட வச்சு வணங்கினபடியே தான் இன்னைக்கு நம்மளெல்லாம் இங்க இருக்கிறோம்.
நீங்களும் இன்னைக்கு இங்கே வந்திருக்கிறபடி எதுக்காக எப்படி வந்திருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்கள் மானசீகமாக சாமியை வச்சிருக்கிறீங்க, அதனால தான் இன்னைக்கு இங்கே வந்திருக்கிறீங்க. மானசீகமாக நீங்கள் சாமியை வச்சுக்கலன்னா சாமிகிட்ட வர்றதுக்கு வசதி கிடைக்குமா உங்களுக்கு? அது இருந்தாலும் வர முடியாது. நீங்கள் மானசீகமாக வச்சிருக்கிறபடியா தான் எல்லா வசதிக்கும் மேலே இதுதான் என்னோட வசதின்னு சொல்லி ஓடி வந்திருக்கிறீங்க. அதனால நம்மளுக்கு எல்லாருக்கும் ஆத்மஸ்மரணா வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். நம்ம சொல்கிறேன், இந்த பொருளாதார பிரச்சனைகளை பற்றி எல்லாம் கவலைப்பட வேண்டாம். குடும்பம் அளவிலையும் நம்ம கவலைப்பட தேவையில்லை, தொழில் அளவிலையும் நம்ம கவலைப்பட தேவையில்லை. எல்லாத்துக்கும் பகவான் ஒரு நல்ல சொல்யூஷன் சொல்லி கொடுப்பார், எல்லாத்துக்கும் ஒரு டைம் கொடுப்பார். அந்த டைம் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிட்டு அது சாதிக்கிற வரைக்கும் நம்ம தவம் பண்ணி கொண்டே இருக்கணும். தேனி போடுற மாதிரி தண்ணி கிடைக்கிற வரைக்கும் தேனி போட்டுக்கிட்டே இருக்கணும். அது மாதிரி ஒரு போர்வெல் போடுறேன்னு வச்சுக்கோங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பைப்பை போட்டுக்கொண்டே இருப்போம். எங்கே போய் டச் ஆகுதோ, தண்ணியில் போய் டச் ஆகுற வரைக்கும் அந்த பைப்பு கீழே போய்கொண்டே இருக்கும். அது மாதிரி நம்ம மனசு அப்படியே ஆழத்தில் போய்கொண்டே இருக்கணும். நம்மளோட டெஸ்டினி எங்கே இருக்கு அது வரைக்கும் போகணும். அங்கேருந்து நம்ம வாழ்க்கையில் ஜெயிச்சு காட்டணும். ஓம் சரவண பவா. எல்லாருக்கும் கோடான கோடி பிரணாமம். இட வசதியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் குறைவாக தானே இருக்கின்றது. ஆனால் காலம் இன்னைக்கு நமக்கு நல்லா ஒத்துழைக்கின்றது இல்லையா? நல்ல வெதர். ஹாப்பியா? இதே நேரத்தில் மழையாக இருந்தால் என்ன பண்ணியிருக்கீங்க? அப்போது பகவானுக்கு தெரியும் இந்த நேரத்தில் இன்னைக்கு எப்படி இருக்கணும். அதான் காலம் கூட நம்மளோட பக்தியால் நமக்கு ஒத்துழைக்கும். அது சத்தியம். எங்கே நீங்கள் எந்த ஒரு சதஸை பார்த்தாலும் இப்போ சுவாமி ஓப்பன் கிரவுண்டிலெல்லாம் கேரளாவில் திருமக்கள் வந்திருக்கிறாங்க. இப்போது சுவாமி இங்கே வர்றதுக்கு முன்னாடி கூட ரொம்ப ஒரு கிராமம், ஒரு வசதியும் கிடையாது. ஒரு கோவில் வேலை ஆரம்பிச்சுட்டு அந்த கோவில் வேலை முடிக்க முடியும். ஐயப்பன் கோவில் கட்டுறதுக்கு பாதியிலே அது அப்படி தடப்பட்டுட்டு அப்படியே இருக்கு. அப்போ யாருக்கும் ஒருவருக்கு மானசீகமான ஒரு தரிசனம் கிடைச்சது. சுவாமி அங்கே வந்து பாதம் வச்சா கட்டாயம் அந்த கோவில் வேலை உடனே பூர்த்தியாகும் என்ற ஒரு சங்கல்பம். அப்போ என்ன நடந்திருக்கு? அவங்க சாமி வந்து பார்த்தாங்க. ஒரு வசதியும் கிடையாது. ஒரு தென்னந்தோப்பு தான் பக்கத்தில் இருக்கு. ஒரு மார்க்கி போடுறதுக்கோ ஒரு லைட்டிங் சவுண்ட்ஸ் போடுறதுக்கு ஒன்றும் வசதி அவங்கள்ட்ட கிடையாது. சாமி சொன்ன ஒன்றும் தேவையில்லை, மக்களுக்கு உட்காருவதற்கு கொஞ்சம் வசதி இருந்தால் போதும். அதுவும் சாமி மலையோரத்தில் இருக்குது அந்த இடம். இப்போ அடிக்கடி மழை பெய்யவங்க. சாமி சொன்னேன், நீங்கள் மழையை நம்புறீங்களா கடவுளை நம்புறீங்கன்னு கேட்டேன். கடவுளை நம்புங்க, மழை உங்களுக்கு ஒத்துழைக்கும். மழை உங்களுக்கு ஒத்துழைக்கணும்னா நீங்கள் கடவுளை நம்பணும். மழை வருமா வராதான்னு நீங்கள் கேட்க வேண்டாம். வரக்கூடாதுன்னு தான் நீங்கள் நினைக்கிறீங்க. வரக்கூடாது, வந்தால் கஷ்டமாகும். அப்போ நீங்கள் போங்க, நான் பார்த்துக்கிறேன். ஒரு மழை வராமல் அந்த சதசு நடக்கும். அதுபோல் அந்த ப்ரோக்ராம் முடிஞ்சு சுவாமியோட சந்நிதிக்கு வர்ற வரைக்கும் அந்த மழையே வரல, நல்லா ட்ரையாக இருந்தது அந்த டைமில். இதுபோல் അതുപോലെ മാനസികമായിട്ട് നമ്മളൊരു സങ്കല്പം എടുത്താൽ കട്ടായം അത് നല്ല വഴിയിൽ தான் வரும். ஆனால் அந்த அளவுக்கு நம்மளுக்கு டீப் அந்த நம்பிக்கையும் சமர்ப்பணமும் இருக்கணும். சமர்ப்பணமாக இருக்கணும். அந்த சாமி சொன்னோம் மார்க்கெல்லாம் போடுறது போகணும்னு சொன்னால் சரி சுவாமின்னு சொல்லிட்டு போயிடணும். அப்புறம் திருப்பி ஒரு கேள்வியோடு வந்தால் கஷ்டம், எனக்கே கன்ஃபியூஷன் ஆகிடும். அதை வந்துடுவோம். ஓ அது மாதிரி இருக்கக்கூடாது. சரி சாமி சொல்லிட்டாரு, ஓகே சொல்லிட்டு அவசரம் போவா. நம்மளுக்கும் சில மழையெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லுங்க. அவசரம் போவா. லைஃப்பில் நமக்கு ஆனந்த மழை தான் வேணும் இல்லையா? அருள் மழை தான் வேணும். பொருள் மழையை விட முக்கியம் அருள் மழை. சொல்லுவேன், பொருளாதாரத்தை விட முக்கியம் அருளாதாரம். அருளாதாரத்தோடு இருந்து பொருளாதாரத்தோட வாழணும். அந்த அருளாதாரத்தோடு இருக்காம பொருளாதாரத்தோட வாழும்போது ஆனந்தம் கிடைக்காது. அருளாதாரம் முதல்ல இருக்கணும். அந்த ஆதாரத்தை தான் நம்ம தேடணும். மற்ற ஆதாரங்கள் எல்லாம் நம்மளுக்கு தானாக ஒத்துழைக்கும். இப்போ நம்மளுக்கு எல்லாருக்குமா சேர்ந்து நிறைய மக்களுக்குள்ள எல்லாம் வந்து அமர்வதற்கு வசதி இல்லாமல் இருக்கு. சுப்பிரமணிய அஷ்டோத்திர சதநாமாவலி எல்லாரும் சேர்ந்து ஒரு முறை படிக்கலாம். எல்லா பிராராப்தங்களும் இங்கே சமர்ப்பணம் பண்ணிடுவோம். வாழ்க்கையில் என்னென்ன பிராராப்தங்கள் கொஞ்சம் கொஞ்சம் உள்ளுக்கோமா, கொஞ்சம் கிட்ட
கொஞ்சம் கொஞ்சம் ஸ்கந்தாய கார்த்திகேயாய பார்வதி பிரியநந்தனாய